பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நமச்சிவாயம். இந்த நமச்சிவாய மந்திரம் அப்படிங்கிறது நிறைய முறை உங்களுக்கு நிறைய பதிவுகளில் இந்த நமச்சிவாய மந்திரத்தை விடாமல் சொல்லி வாருங்கள், அப்படி சொல்லி வருகின்றவர்களுக்கு சகல செல்வமும் கஷ்டமும் நிவர்த்தியாகும், செல்வமும் சேரும், செய்த பாவங்களும் தொலைந்துவிடும். இது என்ன நமச்சிவாய மந்திரம் சொன்னால் அது பாவம் போயிடுமா? இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? ஏன்னா இன்றைய பொறுத்தளவில் நீங்கள் எல்லாவற்றிற்கும் அரசாங்கத்தினுடைய சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிம்பீங்க. ஒரு டாக்டர்னா அந்த மருத்துவர் உங்களுக்கு மருந்துகள் கொடுப்பதற்கு தகுதியானவரா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்களாம். மரணத்தை வென்றவர்கள் யாரும் இல்லை, அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணிக்கலாம். ஆனால் அந்த மரணத்திற்குள் நாம் எப்படி மரணிக்கப் போகிறோம் என்பதுதான் வாழ்க்கை. ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு மருத்துவர், இந்த மருத்துவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மருத்துவர், இது நடந்த உண்மை, இது பொய்யெல்லாம் கிடையாது. அவருடைய மனைவி மருத்துவர், மகன் மருத்துவர், மருமகள் மருத்துவர். அது ஒரு மருத்துவ குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், மிக நல்ல மருத்துவர். அவருக்கு ஏதோ நேரம் சரியில்லையா, இல்லை அவர் செய்த பாவமா நமக்கு தெரியாது. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, மருத்துவர்லாம் பார்க்குறாங்க, எந்த மருத்துவமும் அவரிடத்தில் பலிக்கவில்லை. அப்போ எல்லாரும் வந்து பார்த்து இந்த மருத்துவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவரும் மருத்துவர் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப வெறுத்து போகுது. இனிமேல் யாரும் பார்க்க வர வேண்டாம் என் கணவரை, ஒரு சமயத்தில் என்னை யாரும் பார்க்க வர வேண்டாம், யாரும் பார்க்காதீங்க, ஏன்னா என்னுடைய கணவர் ரொம்ப பார்வை பொருளாகிவிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யாரையும் பார்க்க விடலை. அப்போ ஒரு வயதானவர், ஒரு 60 வயசு இருக்குன்னு வச்சிங்களா அவருக்கு, அவர் இந்த மருத்துவர் கூட வேலை செய்தவர், ஒரு பணியில் இருந்தார் அந்த மருத்துவமனையில். ஆனால் அவர் டாக்டர் இல்லை, தினமும் இந்த மருத்துவரை அவர் சந்திக்கக்கூடியவர். அவர் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவர். ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பிரம்மாவுக்கு பூஜை பண்ணுவார். அதே மாதிரி சிவபெருமானுடைய திருநீர் இருக்கு பார்த்தீங்களா, இது அபிஷேகம் பண்ணி இந்த திருநீரை வச்சுக்குவார். இந்த திருநீரை யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவங்கள்ட்ட கொண்டு போய் வச்சு அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அந்த நமச்சிவாய மந்திரத்தை கூறி, அவருக்கு மந்திரம்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் போய் பிரார்த்தனை பண்ணுவார், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவார். அப்படி பிரார்த்தனை பண்ணி அவர் என்ன பண்ணுவார், அவர்களுக்காக வேண்டுதல் வைப்பார். இவர் என்ன பண்றார், அந்த மருத்துவரை சந்திக்கலாம், இவர் ரொம்ப நாளா இப்படி இருக்கிறாரே, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போறார். அப்படி வீட்டுக்கு போற போது இந்த அம்மா அவரை அனுமதிக்கல. இல்லை, நாங்கள் யாரையும் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை, இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால வேண்டாம் அப்படின்னு. இல்லைம்மா, ரொம்ப போராடி ஒரு 5 நிமிடம் அவர் இடத்துல நான் உட்காந்துட்டு போறேன், நான் எதுவும் பேசலை, நான் அவர்கிட்ட எதுவுமே செய்யலை, ஒரு 5 நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் போயிடுறேன், அவரை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு பிடிவாதமாக அந்த அம்மா கிட்ட அனுமதி வாங்கி, அதன் பிறகு சென்று இந்த விபூதியை கொஞ்சம் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு
அவர் தலைமாட்டில் அந்த விபூதியை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துடுறாரு. இந்த 10 நிமிஷம் உட்கார்ற போது 2 நிமிஷம் கழிச்சு அவருடைய கண்களிலிருந்து 2 கண்களில் இருந்தும் நீர் பெருகி ஓடுகிறது. இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. 2 கண்ணிலேருந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆக எதையோ சொல்ல வரார் இவர், எதையோ நினைக்கிறார். ஆக ஒரு ஸ்டெப்பு மேலே போயிருக்கிறார். ஏன்னா எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர் இவர் வந்து உக்காந்தோன்னே இத்தனை நாள் தண்ணீரே கண்ணில் வராமல் இருந்தவர் இப்பொழுது கண்ணிலிருந்து தண்ணீர் தாரையாக வழிகிறது அப்படிங்கிற பொழுது இந்த அம்மா மருத்துவர் இதையோ சொல்ல வரா மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இவர் எந்திரிச்சு போயிடுறார். அப்படி போற பொழுது சொல்றாங்க, வரவே கூடாது, வந்து உட்காரவே கூடாதுன்னு சொன்ன அந்த மருத்துவர் இவர் 5 நிமிடம் உட்கார்ந்திருந்த பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, சமயம் கிடைக்கின்ற பொழுது என் கணவரை வந்து பார்ப்பதற்கு நீங்கள் மட்டும் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு 2-3 முறை அவரை போய் பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்லையா இருந்து அப்புறம் அவர் இறந்தார். ஏன் அப்படின்னா இறைவன் மட்டுமே நம்மை வழிநடத்த முடியும். மருத்துவர் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட்டிட்டு வந்தாக்கா இவரை பிழைக்க வச்சிருக்கலாங்க. 10 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரத்துக்கு முன்னால் அவர் வந்திருந்தாலும் இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அதை யாராலும் காப்பாற்ற முடியாது. இறைவனாலேயே முடியாதான். அதுதான் மார்க்கண்டேயர் கதை. இறைவனாலேயே முடியாதுங்க. பாசக்கயிறை வீசணும் அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா யமதர்மராஜா, பாசக்கயிறை சிவபெருமானையே நீங்கள் கட்டிப்பிடித்திருந்தாலும் பாசக்கரையை சேர்த்து வீசி விடுவான். அதுதான் இந்து தர்மம் அப்படிங்கிறது. மிகப்பெரிய தர்மம் இந்து தர்மம். இந்து தர்மம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் ஊடாடி போய்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மிக உயர்வான மந்திரம் இந்த நமச்சிவாய மந்திரம். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த வார்த்தையை நான் நிறைய முறை பயன்படுத்தி இருக்கிறேன். ஏன்னா வேதத்தை படித்தவனால் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆக நாயன்மார்கள் வேதத்தை படித்திருக்கிறார்கள். படித்ததனால் தான் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய மந்திரத்தில் எந்த மொழியில் சொன்னாலும் நமச்சிவாயமாகவே இருக்கும். அதை மாற்ற முடியாது. அம்மாவை மதர்னு மாத்திக்கலாம். நமச்சிவாயத்தை நமச்சிவாயம் என்று சொன்னால் உங்களுக்கு பலன் அபரிதமாக கிடைக்கும். அந்த நமச்சிவாய மந்திரத்தை தினமும் உங்களால் முடிந்த அளவு ஒரு 11 முறையாவது எழுதுங்கள். மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.